பேராக் தம்பு நாடாளுமன்ற தொகுதியில் தமிழ் பள்ளிக்கும் மருத்துவ சமூக நல தேவைக்கும் புதிய வேன்கள் வழங்கப்பட்டது. இத்தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரதமருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதன் முழு செலவையும் ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. தம்பு நாடாளுமன்ற தொகுதியின் சிறப்பு செயலாளர் ஆர். சுரேஷ்குமார் முன்னிலையில் சத்யசீலா தோட்ட தமிழ்ப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் இந்த வேன்கள் சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சத்யசீலா தோட்ட தமிழ்ப்பள்ளி புறநகர் தமிழ்ப்பள்ளியாக உள்ளதால் 61 மாணவர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகரிப்பதற்கு வழங்கப்பட்ட இந்த வேன் பெரும் பங்காற்றும் என்று அவர் குறிப்பிட்டார். தம்பு நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள 5 தமிழ் பள்ளிகளின் மேம்பாட்டிற்கு தொடர்ந்து டத்தோஸ்ரீ அன்வார் உதவிகள் செய்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். தமிழ் பள்ளிக்கு வழங்கப்பட்ட வேன்களின் பராமரிப்பு பொறுப்பு பள்ளி வாரிய பொறுப்பாளர்களின் ஒப்படைக்கப்பட்டு இருப்பதாக வேன் சாவியை பெற்றுக்கொண்ட பள்ளி வாரிய குழு தலைவர் சகாய்நாதனிடம் ஒப்படைக்கப்பட்டது. இப்பள்ளிக்கு மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு ஆதரவு வழங்கி வரும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் மற்றும் சிறப்பு அதிகாரி சுரேஷ்குமார் ஆகியோருக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் எஸ். மாரியாயி இறுதியாக நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. என் பேர் சுரேஷ்குமார். நான் பள்ளிமன் தம்பூன் சிறப்பு அதிகாரி ஹாஸ் கண்ணன் பள்ளிமன் தம்பூனுக்கு. இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான நாள். ஏன்னா இன்றைக்கி தமிழ் பள்ளி லாட்டன் சத்யசீலா தமிழ் பள்ளிக்கு ஒரு வேன் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிமன் தம்பூரில் 5 தமிழ் பள்ளி இருக்குது. அதில் இந்த லாடாங் சத்யசீலா தமிழ் பள்ளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்க போனால் கொஞ்சம் மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளுக்கு இருக்குது. அப்போ இந்த தமிழ் பள்ளியோட மாணவர் எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால் ஒரு வருஷமாக நம்ம குரூப் சார் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு வேன் தேவைப்படுது. அப்போ தான் மாணவர் நாங்கள் போய் அங்கே தொழுவில் இருக்காங்க, வரத்துக்கு ஆசைப்படுறாங்க தமிழ் பள்ளிக்கு படிக்கிறதுக்கு. ஆனால் போயிட்டு வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க அப்பா அம்மான்னு. ஸோ இதை இந்த கோரிக்கையை நான் நம்ம அலி பள்ளிமன் தம்பூர் அவர் தான் நம்ம நாட்டின் பிரைம் மினிஸ்டர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம்கிட்ட நான் பேசி இன்றைக்கி அவரே சொன்னார், சரி அப்புறம் நம்ம வேன் கொடுப்போன்னு அவர் முயற்சியில் வேன் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி அந்த வேனை நம்ம ஒப்படைச்சிட்டோம் லாடாங் சத்யசீலா தமிழ் பள்ளிக்கு. அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒரு வேன் இல்லை, 1 வேனும் இன்றைக்கி எங்களுக்கு கிடச்சிருக்கு. அவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர் முயற்சியில் தான். அது என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம் பள்ளிமன் தம்பூனில். சிலவங்க வீட்டில் இருக்காங்க, வயசாச்சு, அப்புறம் உடம்பு முடியாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு இல்லை கிசியாத்தானுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா பிள்ளைங்கள்லாம் வேலை செய்கிறாங்க. அப்போ இதில் என்ன செய்கிறோன்னா, அவங்க நாங்கள் கொடுத்துருக்கோம். அவங்க பிள்ளைங்க பள்ளிமன் தம்பூன் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டா போதும். கூப்பிட்டு சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி அப்பா இல்லை அம்மா வீட்டில் இருக்காங்க, கிளினிக்கு கொண்டு போனோம், இல்லை ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம், டயாலிசிஸ் கொண்டு போகணும்னு சொன்னால் இந்த வேனு கொண்டு போயிட்டு அவங்கள கொண்டாந்து விட்ருவாங்க ஃப்ரீயாக. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே இதில் சிலவங்க சிறுநீர் ப்ராப்ளத்துக்கு பை வச்சுருப்பாங்க. ஓகே, அப்போ அவங்களுக்கு அந்த பையை மாற்றுறதுக்கு அதுக்குன்னு வச்சுருக்கோம். நாங்களே பள்ளிமன் தம்பூர்லேருந்து கூப்பிட்டா போயிட்டு அந்த சிறுநீர் பேக்கெல்லாம் மாற்றி கொடுப்போம் ஃப்ரீயாக. இந்த ட்ரீட்மெண்ட் இதுக்கு ஒரு காசு ஒன்றும் தேவையில்லை, எல்லாம் ஃப்ரீயாக செய்கிறோம். ஸோ இந்த வேலையில் நிச்சயமாக இங்குள்ள மக்கள் நாங்கள் நன்றி கடப்பட்டிருக்கோம் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கிட்ட. நானும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கிட்ட. ஏன்னா இந்த அவர் முயற்சியில் தான் இன்றைக்கி 2 வேன் கிடச்சிருக்கு பள்ளிமன் தம்பூனுக்கு. மீண்டும் வேறு முயற்சி இருக்குது, நல்ல முயற்சி. மீண்டும் அது பெற்ற ஸ்கூலுக்கும் வேறு என்னென்ன தேவைப்படுதோ அதை நிச்சயமாக பூர்த்தி செய்வோம். நன்றி. வணக்கம், என் பெயர் சகாயநாதன். நான் லாடாங் சத்யசீலா தோட்டத்தில் எல்பிஎஸ் தலைவராக இருக்கிறோம். ஸோ நம்ம ஸ்கூலில் சில காலமாக டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ இந்த பிரச்சனை நாங்கள் மதிப்புக்குரிய சுரேஷ்குமார் அவர்கள்ட்ட நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். ஸோ அவர் தலைமையில் அவர் நிறைய முயற்சி செஞ்சு ஸோ எங்களுக்கு இன்றைக்கி ஒரு வேன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வேன் கிடைக்கிறதுனால நாங்கள் ஸ்கூலில் டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை எங்களுக்கு தீரோன்ற ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கோம். ஸோ இந்த வேலையில் நம்ம மாண்புமிகு அன்வார் இப்ராஹிம் அவர்களுக்கும் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் தஞ்சியோங் குரூப் அவர்களுக்கும் எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
கல்வி, பொருளாதாரம், சமூகத்தொண்டு, அரசியல், சினிமா, இலக்கியம், ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை, தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.